தமிழக முதல்வரை கண்டித்து கன்னியாகுமரி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாமகவினரை போலீசார் கைது செய்தனர். அதானியுடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் சந்திப்பு குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்காமல் ராமதாசுக்கு வேறு வேலை இல்லை என முதலமைச்சர் தெரிவித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்து நாகர்கோவிலில் உள்ள கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன் பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது 10க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். பின்னர் சிறிது நேரத்திற்கு பின்னர் விடுவித்தனர். தமிழக முதலமைச்சர் அவர்கள் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை மிக தரைக்குறைவாக பேசிவிட்டார். அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. 2006இல் தமிழகத்தில் மைனாரிட்டி திமுக அரசு இருந்தது. அன்று பாட்டாளி மக்கள் கட்சி முழு ஆதரவு கொடுத்து எந்தவித பலனை எதிர்பார்க்காமல் ஆதரவு அளித்தது. அந்த நன்றிகளை மறந்துவிட்டு ஒரு தமிழகத்தின் மூத்த அரசியல்வாதி எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை தரைக்குறைவாக பேசியதாக இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் எங்களை எதிர்ப்பை பதிவு செய்து கைது செய்யப்பட்டு மன்றத்தில் வைக்கப்பட்டுள்ளோம்.